நல்ல ஒரு பேய் படம் பார்க்கணும்னு நினைச்சு ஒரு படத்த ஒண்ணு போய் பார்த்தேன். படம் தமிழ்ல இல்ல. இங்க தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சப்டைட்டில் வச்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் படம். என்ன ஒரு படம்னா, காஜல் அவர் நடிச்சிருப்பாங்க. கதைன்னு என்ன சொல்றது, வழக்கப்பட்ட கதையாத்தான் போட்டு வச்சிருப்பானுங்க. நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். என்ன ஒரு கதைன்னா, நம்ம காஜலோட கணவர் இறந்துறாப்புல. கணவர் இறந்ததுக்கப்புறம் அவர் கணவரோட ஊருக்கு போறாங்க. கணவர் ஊருக்கு போகும்போது நம்ம காஜலுக்கு ஒரு 12 வயசு பொண்ணு ஒண்ணு இருக்கு. எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு நம்ம காஜல் அந்த ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்போது அங்க ஒரு கணவரே சொல்லியிருப்பாப்புல, நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துட்டு நீங்க அந்த ஊருக்கு வரக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாப்புல. கடைசியா பார்த்தா அவர் கணவர் இறந்து பக்கம் போக கடைசியில அங்கே என்ன காரணமா அங்கே போறாங்க. போகும்போது எப்படி சொல்றது, அங்க அந்த ஊர்ல ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா அங்க இப்போ பல பெண்கள் எல்லாமே காணாம போயிறாங்க. இப்போ காணாம போறது இது ஒரு பெரிய சாத்தான் மாதிரி ஒரு சாபம் நிறைஞ்ச ஒரு பேய் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தெரியாம கொள்ளாம நம்ம காஜல் அவரோட பொண்ணுலாம் எல்லாம் கூட்டிட்டு அங்க போகும்போது அவங்களுக்கு அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட நடக்கு. இதுல இருந்து அவ எப்படி வெளில வந்தாங்க, இது ஒரு கான்செப்டா போட்டு வச்சிருக்காங்க guys. இதுல கதைன்னு என்ன சொல்றது, வழக்கப்பட்ட கதையாத்தான் இருக்கு. ஏகப்பட்ட படத்துல நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினி நம்ம அவ மகளை காப்பாற்ற போராட காளி தேவி சக்தியில எல்லாமே கிடைச்சு அதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, இது ஒரு கதையை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம காஜலோட நடிப்பு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா காஜலோட பொண்ணுக்கு ஒரு அம்மாவும் அவருக்கு காளி தேவி சக்தி கிடைக்குது. அது கிடைக்கும் போதுலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. அது விஷுவல் எஃபெக்ட் கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே இருட்டில் எடுக்கும் போதெல்லாம் எப்படின்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி அப்படிலாம் எடுத்தீங்க அப்படின்னு நமக்கே தோணும். விஎஃப்எக்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பானுங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே ரியலாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எல்லாமே நமக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. கதையை பார்த்தா ஒரு எப்படி சொல்றவே இருக்காது. எல்லாம் பழைய கதையை தான் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க தெரியும். சும்மா போய் படத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஆளுக்கு அந்த ஒரு படம் கண்டிப்பா பிடிக்கும். எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போக வேணாம். இல்ல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு எப்படி முக்கிய கதாபாத்திரம்லாம் அவ்வளோ அமையல. முழுக்க காஜலை வச்சு ஒரு பெரிய அளவுல காமிச்சிருப்பானுங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு படத்துல அப்படின்னு நமக்கு தோணும். மொத்தம் அந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது.